கேட்டீங்க. அவங்க கன்சீவ் ஆனா இப்படி கூட்டு போயிட்டீங்களா துபாய்க்கு அப்படின்னு கேட்டீங்க. நான் கூட ஃபஸ்ட்டு ஆமாம் மேடம் அப்படின்னா, இல்லை இப்போ இந்த அடுத்த மாதம் கன்சீவ் ஆகிட்டா கூட்டு போயிட்டீங்களா அப்படின்னா, இல்லை மேடம் விட்டுட்டு போய்டுவேன்னேன். அப்புறம் உங்கள்ட்ட பார்த்துட்டு வந்து இந்த மெடிசன் நீங்கள் கொடுத்தீங்க மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணேன் மேடம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. அப்புறம் நான் திரும்பி கூடயே கூட்டு போயிட்டேன் மேடம். கூடயே கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலையில போனோம். ஜூலைல ரிட்டர்ன் போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு செக் பண்ணோம் கன்சீவாக இருந்தாப்புல. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் மேடமால தான், எல்லாம் வந்து ஆஷா மேடமால தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டுக்கிட்டு கேரளா டாக்டர் அகலி ஹாஸ்பிட்டல் அப்புறம் போய் அவங்க செக் பண்ணோம். அவங்க இதெல்லாம் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு வச்சு 2ஆம் மாதம் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் திரும்பி அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து 3ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணணுன்னாங்க. ஸ்கேன் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விசிட்டில் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். முன்னாடி 6 மாதம் இங்கே இருந்தாங்க. இப்போ வந்து இந்த விசிட்டில் போகல 2 மாதம் தான். டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து அப்புறம் சொல்லிவிட்டு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு அப்புறம் ட்ராவல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஊருக்கு அனுப்பி வச்சேன் மேடம். அவள் வந்ததுலேருந்து சொல்லி மேடத்தை போய் பார்க்கணும்னு சொல்ல வந்துட்டு, ஆனால் அவள் தனியாக அவங்க அம்மா கூட தான் இருக்கிறா. அதனால் வர முடியல மேடம். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இதில் மார்ச்சில் வந்து அவங்க டெலிவரி டேட் டாக்டர் சொல்லிருக்கிறது வந்துட்டு மார்ச் 19 to 23 சொல்லிருக்காங்க மேடம். அப்போ நான் ஊருக்கு மேட்ச் 10ல் வரலான்னு இருக்கேன் மேடம். இன்ஷா அல்லாஹ் குழந்தையோட நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். எல்லாம் உங்களால் தான் மேடம். நான் உங்கள் இதெல்லாம் வீடியோலாம் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். நான் எல்லாம் கமெண்டும் பண்ணுவேன், எல்லாம் இது பண்ணுவேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். அவன் சொல்லிட்டு இருப்பா மேடத்தை போய் பார்க்கணுன்ட்டு. சரி மேடத்தை கிஃப்ட்டோடு போய் பார்ப்போம். கிஃப்ட்டுன்னு மேடம் கொடுத்த குழந்தை தான் கிஃப்ட்டு. போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பார்ப்போம் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம் எங்களுக்கு. அந்த இதெல்லாம் நான் அனுப்புகிறேன் பாருங்கள் மேடம். வந்துட்டு அந்த நாங்கள் எங்கள் இதில் எடுத்து பார்த்த அந்த கிட்டு வாங்கி எடுத்து பார்த்தது, அப்புறம் இந்த இங்கே ஸ்கேன் பண்ணது. இப்போ போன மாதம் கூட வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு மேரேஜ் ஹாலில் அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் மேடம். எல்லாம் உங்கள் கைராசி தான் மேடம். உண்மையாக கண்டிப்பாக நான் எவ்வளோ என் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறேன் மேடம். எவ்வளோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி கேரளா ஃப்ரெண்டு, ராமநாதபுரம் ஃப்ரெண்டு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன். எல்லாமே அங்கே தான் வந்துட்டு உங்கள்கிட்ட தான் வந்துருக்காங்க மேடம். வந்துட்டு அவங்க என் பேர் சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல மேடம். நீ கூட எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் கூட வந்துட்டு குழந்தை கூட நான் இன்னும் பார்க்கலன்னு கூட சொன்னேன். நீங்கள் வந்து ரொம்ப அன்றைக்கி டயர்டாக இருந்தீங்க, ரொம்ப டயர்டாக இருந்தீங்க நீங்கள். நாங்கள் பார்க்குற அன்றைக்கி நாங்கள் வந்து இதுலேருந்து திண்டுக்கல்லே வந்தோம். எங்களுக்கு திண்டுக்கல் மேடம். திண்டுக்கல்லே வந்தோம். காலையிலே வந்தோம். ஆனால் டோக்கன் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் எடுத்தோம். அதனால் எங்களுக்கு நைட்டு 10 மணியாக கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு கூட. அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தை மேடம். நல்லா வந்துட ரொம்ப சந்தோஷம் மேடம். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒய்ஃபை தான் ரொம்ப மேடத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவளால் பாவம் அவள் வந்துட்டு வேறு கூட்டு வரத்துக்கு ஆள் இல்லை. அவங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, வயசானவங்க. கண்டிப்பாக மேடம் நாங்கள் வந்து குழந்த பிறந்தோடனே கிஃப்ட்டோடு உங்கள் கிஃப்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறோம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.